பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு ட்ராயிங்கான பைபிள் வசனம் பார்க்கலாமா? வெள்ளை குதிரை. நம்ம வந்து பைபிள் வந்து நிறைய குதிரைகள் வந்து மென்ஷன் ஆயிருக்கு. வெள்ளை குதிரை, கருப்பு குதிரை, மங்கின குதிரை, சிவப்பு குதிரை, இந்த மாதிரி நிறைய குதிரை வந்து அந்த குதிரையை வச்சு வந்து நிறைய சொல்லியிருக்கா. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து வெள்ளை குதிரை வந்து பார்க்கலாம். வெள்ளை குதிரை மேலே ஏறி இருக்க வந்து ஏசப்பா உண்மையும் சத்தியம் உள்ளவரா அவர் காணப்படுறார். ஸோ அதை குறித்து நம்ம பார்க்கலாமா? வெளிப்படுத்துற விசேஷம் 19வது அதிகாரம் 11வது வசனம். பின்பு பரலோகம் திறந்திருக்க கண்டேன், இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது. அதன் மேல் ஏறி இருந்தவர் உண்மையும் சத்தியம் உள்ளவர் என்னப்பட்டவர். அவர் நீதியாய் நியாய தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார். அதாவது யோவான் வந்து பாக்குறாரு, பரலோகம் வந்து திறந்திருக்கும் பார்த்தா ஒரு வெள்ளை குதிரையில வந்து ஒருத்தர் வந்து ஏறி இருக்காரு. அவர் வந்து உண்மையும் சத்தியம் உள்ளவரா அவர் காணப்படுறாரு. ஸோ அவர் வந்து யுத்தம் செஞ்சு நீதியா நியாயம் தீர்க்கிறாரா அவர் இருக்காரு அப்படின்னு சொல்லி யோவான் வந்து பாக்குறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னு சொல்லி யோவான் வந்து சொல்லியிருப்பாரு. லைனா வந்து வாசிக்கிறேன். அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலையை போல் இருந்தன, அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன. அவருக்கென்று வேறு ஒரு தெரியாத ஒரு நாமமும் எழுதப்பட்டிருந்தது. இரத்தத்தினால் துவைக்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. பரலோகத்தில் உள்ள சேனைகள் வெண்மையும் சுத்தமுமான மெல்லிய வஸ்திரங்களினால் வெள்ளை குதிரைகள் மேல் ஏறி அவருக்கு பின் சென்றார்கள். அதாவது ஏசப்பா வந்து அவர் கண் வந்து அக்னி ஜுவாலியா இருக்கு. அவர் சிறுசம் நிறைய கிரீடம் இருக்கு. நம்மளுக்கு தெரியாத ஒரு வேற ஒரு நாமம் கூட இருக்கு. ரத்தத்தினால துவைக்கப்பட்ட வஸ்திரத்தை வந்து தரித்து இருந்தாரா. அவரோட நாமம் வந்து தேவனோட வார்த்தை தான் அவரோட நாமமே. பரலோகத்தில் உள்ள சேனை, அதாவது பரிசுத்தவான்கள், அவங்க எல்லாமே வந்து வெண்மையான சுத்தமான மெல்லிய வஸ்திரம் வந்து தரித்தவங்களா இருக்காங்க. அவங்களும் வந்து வெள்ளை குதிரைகள் மேல ஏறி இருக்காங்க. இயேசுவுக்கு பின் சென்று வராங்க அப்படின்னு சொல்றாங்க. புறஜாதிகளை வெட்டும்படிக்கு அவரோட வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்படுகிறது. இரும்பு கோலால் அவர்களை அரசாளுவார். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய உக்கிர கோபமாகிய மதுவுள்ள ஆலையை மிதிக்கிறார். அதாவது இயேசுப்பா வந்து நியாயம் தீர்க்க வர்றாரு. கடைசி காலத்து பகிரங்கமா வரும்போது நியாயம் தீர்க்கிறார். அதை கொடுத்து அதிகாரத்தை சொல்லியிருப்பாங்க. அவர் வந்து புறஜாதி ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத அவங்களை வந்து வெட்டும்படி அவர் வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்பட்டுச்சான். இந்த இரும்பு கோளாறு அவர் வந்து ஆளுகை செய்யறார். 1000 வருஷம் அரசாட்சியில் அவர் வந்து ஆளுகை செய்வரா இருப்பார். அது இரும்பு கோளாறு ஆளுகை செய்வார். அவர் வந்து சர்வ வல்லமை உள்ள தேவன். அவரோட உக்கிர கோபம் வந்து இந்த மது வெளிப்பட்ட விஷயத்துல இருக்கும். அவங்க வந்து ஸ்திரீயானவன் மதுவை கொடுத்தாள். ஸோ அவளோட நயவஞ்சினை கேட்டு ஏமாந்து போன அவங்க எல்லாரும் ஆண்டவர் வந்து நியாயம் தீர்க்கிறதுக்காக வராரு. அந்த ஸ்திரியை எல்லாம் அழிக்க முடியாது, ஆண்டவன் வராரு. நாங்க ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர் என்றும் நாம அவருடைய வஸ்திரத்தின் மேலும் அவருடைய தொடையின் மேலும் எழுதப்பட்டிருந்தார். அதாவது ராஜாவா அவர் இருக்காரு, கர்த்தரா அவர் இருக்கார். அவரோட நாம வந்து வஸ்திரத்திலும் அவரோட தொடையிலும் எழுதியிருக்கு. அதாவது இந்த குதிரை மேல ஏறி இருக்கிறது எசப்பா வந்து யுத்தம் செய்து நீதி உள்ள நியாயாதிபதி அவர் வராரு. அவரோட பேர் கர்த்தாதி கர்த்தர் ராஜாதி ராஜாவாய் அவர் வர போறாரு. வந்து அவர் வந்து எல்லாரையும் நியாயம் தீர்க்க போறாரு. வெள்ளை குதிரை அப்படின்னாவே அவர் உண்மையும் சத்தியம் உள்ளவரா இருக்கார். அதே வெளிப்பட்ட விஷயத்த வெள்ளை குதிரை மேல ஒருத்தங்க ஏறி வருவான். அவன் வந்து சமாதானம் பண்ணவனா இருப்பான், ஜெயிக்கிறவனும் ஜெயம் கொள்கிறவனா இருப்பான். அந்த அந்திகிறிஸ்து அப்படி வந்து இயேசுவுக்கு ஆப்போசிட்டா தானே அவன் பண்ணுவான். எப்படி வெள்ளை குதிரை மேல அவரு வந்து ராஜாவாய் வராரோ, நீதி செய்கிறாரோ, உண்மையும் சத்தியம் உள்ளவரா அவர் இருக்கிறோ, அதுக்கு அப்படி இந்த பிசாசான போய் பிதாமா இருக்கான். அவனும் அப்படியே இந்த மாதிரி வெள்ளை குதிரை மேல சமாதானம் பண்றவனா, ஜெயிக்கிறவனா, ஜெயிக்க போறவனா வந்து இருப்பான். நிறைய பேரை ஏமாத்தி வஞ்சிக்குவான். சோ இந்த பிசாசுக்கு நம்ம வந்து விலகி இருக்கணும். சத்ருவுக்கு எதிர்த்து நிற்கணும். ஆண்டவரத்தை கீழ்ப்படி இருக்கணும். வெள்ளை குதிரைன்னா நம்ம ஏசப்பாவை தான் நம்ம ஏற்றுக்கொள்ளணும். பிசாசை ஏற்றுக்கொள்ள கூடாது. அவரை உண்மையும் சத்தியம் உள்ளவனா இருக்காரு. இந்த குதிரை அப்படின்னா ஒரு யுத்தத்துக்கு தானே பயன்படுத்துவாங்க. ஆண்டவரும் யுத்தம் செய்கிறவராய் இந்த வெள்ளை குதிரை மேல வருகிறார். நம்ம அடுத்த வசனத்தை வந்து தியானிக்கலாம். நீதிமொழிகள் 21வது அதிகாரம் 31வது வசனம். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். அதாவது ஒரு குதிரை எப்போதுமே வந்து யுத்தத்துக்கு அப்படின்னாவே அந்த காலத்துல ஃபுல்லாவே வந்து குதிரை தான் பயன்படுத்துறாங்க. குதிரை மேல ஏறி போய் தான் வந்து யுத்தமே பண்ணுவாங்க. அதாவது ஒரு குதிரையை வந்து ஒரு யுத்தத்துக்கு பழக்க வைக்கணும் அப்படின்னா அதுக்கு ஏகப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து கற்றுக் கொடுப்பாங்க. அந்த ஒரு இன்ஸ்ட்ரக்டர் வந்து இப்படியே வந்து கயிறு இழுத்தா நீ ஓடணும், கயிறு முதுவல் தான் நீ நடக்கணும், இதை காமிச்சா நீ வந்து யுத்தம் பண்ண போகணும் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட அந்த ரூல்ஸை வந்து அந்த இன்ஸ்ட்ரக்டர் வந்து குதிரைக்கு வந்து சொல்லி கொடுத்தாங்க. சொல்லி கொடுத்து அது பயிற்சி பெற்றதுக்கு அப்புறம் தான் அந்த யுத்த களத்துல வந்து கொண்டு போய் வைப்பாங்க. அதே மாதிரிதான் நம்மளுக்கும் அந்த யுத்தம் இருக்கு. அது மாம்சத்தோட ரத்தத்தோட இல்ல, பிசாசனோட நமக்கு யுத்தம் இருக்கு. வசனம் இருக்கு இல்லையா? எபேசியர் 6வது அதிகாரம் 12வது வசனம். ஏன் இந்த மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனத்தோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனையோடு நமக்கு போராட்டம் உண்டு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போல்லாம் வந்து நேரடியா போய் வெளியரங்கமா யுத்தம் பண்ண நம்மளுக்கு, அதுவும் ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு வெளியரங்கமா யுத்தம் கிடையாது. அவன் சொல்ற ரத்தத்தோட யுத்தம் கிடையாது, ஆவியில தான் நம்ம யுத்தம். எப்படி இந்த குதிரை வந்து யுத்தத்துக்கு ஆயத்தமாக போறதோ நம்மளும் வந்து ஆவிக்குற
யுத்தத்தை வந்து ஜெயிக்கணும் அப்படின்னா நம்ம வந்து ப்ரிப்பேர் ஆகணும். அந்த குதிரைக்கு ப்ரிப்பேர் பண்றதுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்டர் இருக்காரு. நம்ம ப்ரிப்பேர் பண்றதுக்கு வந்து ஆவியானவர், அவர் தான் இன்ஸ்ட்ரக்டர், கைட் பண்றவனா, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறவரா பரிசுத்த ஆவியானவர் இருக்கார். அவர் சொல்றபடி நம்ம நடக்கும் போதுதான் நம்ம வந்து இந்த யுத்தத்துல வந்து ஜெயிக்க முடியும். ஆவியானவர் வந்து இந்த யுத்தத்தை ஜெயிக்கிறதுக்கு நம்மளுக்கு நிறைய விஷயங்களை சொல்லுவா. நீ உபவாசம் இருந்து ஜெயம்படு, இந்த அதிகாரம் ஃபுல்லா நீ வாசிச்சு அந்த சாத்தானுக்கு எதிர்த்து நில்லு, இரவு நேரம் முழுசா ஜெபம் பண்ணி அந்த சாத்தானுக்கு எதிர்த்து நில்லு, ஜாமக்காரன் ஜெபம் பண்ணு, ஃபாஸ்டிங்னு ஜெபம் பண்ணு, இந்த நம்பருக்காக செபின்னு சொல்லி நிறைய விதத்துல ஆவியானவர் நம்மளோட இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து இந்த யுத்தத்தை வந்து மேற்கொள்ள முடியும். ஆண்டவர் வந்து நமக்கு பலன் அளிக்கிறவரா இருக்கார். இந்த வசனம் இருக்கு இல்லையா, இப்படிப்பட்ட ஜாதி பிசாசு உபவாசின்று ஜெபத்தினால வேற ஒன்றுக்கும் போகாதனால சொல்றோம். நம்ம வந்து ஆவிக்குள்ள யுத்தம் நம்ம பண்ணணும்னா ஆவியானவர் என்ன சொல்றோம் அதன்படி நம்ம செய்யும் போது ஆவியை நம்மளை வந்து பழக்க வச்சு அந்த யுத்தத்துல கொண்டு வந்து நிக்கும் போது ஆவியானவர் கிரியை செய்வார். ஜெயக்கொடி ஏற்றுக்கிற ஆவியானவர் சத்ரு வெள்ளம் போல வரும்போது ஆவியானவர் ஜெயக்கொடி ஏற்றவனா இருக்கா. சத்ரு நமக்காக எதிர்ந்து வரும்போது ஆவியை நம்ம பழக்க வச்சு அந்த காரியத்தை நம்மளுக்கு கொண்டு பயன்படுத்தும் போது ஆவியானவர் நம்மளுக்கு வந்து ஜெயத்தை வந்து கட்டளையிடுகிறாரு இருக்கா. இது அப்படியே நம்ம வந்து வேதத்துல நிறைய பேர் எடுத்துக்கலாம். தாவீது, கிதியோன், இஸ்ரேல் ஜனங்க, இவங்க எல்லாருமே வந்து யுத்தத்துல முன்னாடியே ஆண்டவர் அவங்களை பழக்க வச்சு யுத்தத்துல கொண்டு வந்து நிறுத்தி அவங்களுக்கு ஜெயம் கொடுத்திருக்கா. தாவீது ராஜா கோலியாத்தை விட தள்ளணும் போகும்போது நிந்திக்கிற கர்த்தரின் நாமத்தை கொண்டு நான் உன்னோட யுத்தம் பண்ணுகிறேன் வரேன் அப்படின்னு சொல்லிதான் யுத்த களத்துல போய் ஜெயத்தை பெற்றார். அடுத்தது வந்து கிதியோன், கர்த்தருடைய பட்டயம் கிதியோனின் பட்டயம் அப்படின்னு சொல்லி அவங்க மீதியானையரை வந்து மேற்கொண்டு ஜெயத்தை பெற்று கொண்டாங்க. அப்புறம் இஸ்ரேல் ஜனங்க அந்த அமலேக்கியர் இவங்க எல்லாரோட யுத்தம் பண்ணும்போது மோசே வந்து அந்த மலை மேல கையை உயர்த்தி இருக்கும் போது இஸ்ரேல் ஜனங்க ஜெயிக்கிறாங்க. கையை கீழே போடும் போது சத்ரு வந்து ஜெயிக்கிறான். அதாவது கர்த்தரோட நாமத்தை உயர்த்தி அவங்க பிடிக்கும் போது தேவப்பிள்ளைங்களுக்கு ஜெயம் வருது. இவங்க எல்லாமே முன்னிறுத்தி வச்சிருந்தாலும் அவங்களுக்கு ஜெயம் கிடைச்சது. நம்மளும் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில இந்த இத்தனை லட்சம் வாழ்க்கையில நம்ம கர்த்தரை முன்னிட்டு ஆவியானவர் என்ன சொல்றோம் அதன்படி நம்ம கீழ்ப்படிந்து செயல்பட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஜெயம் கண்டிப்பா கிடைக்கும். அதனாலதான் ஆண்டவர் வந்து சொல்றாரு, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். ஆவியானவர் சொல்ற வார்த்தையை நம்ம வந்து செஞ்சு கீழ்ப்படிந்து நம்ம ஆயத்தமாகி அந்த யுத்தத்துல போய் நிக்கும் போது ஆவியானவர் ஜெயக்கூட ஏற்றி அந்த ஜெய கத்த நம்மளுக்கு தருகிற வல்லவரா இருக்கா. நம்ம இது அப்படியே வந்து வாழ்க்கையில நிறைய இடத்துல வந்து யூஸ் பண்ணுவோம். படிக்கிற விஷயத்துக்கும் வேலைக்கும் பிரயாசப்படுறதுக்கு நீ ஆயத்தம் மட்டும் போ, ஆண்டவர் ஜெயத்தை கொடுப்பாருன்னு சொல்லுவோம். அது வந்து ஆண்டவர் வந்து அண்ணனுக்கு தேவையானது ஆண்டவர் அதை வந்து நேர்த்தியா சந்திக்கிறவரா இருக்க. நம்ம அதுக்கேற்ற வசனத்தை இதை வச்சு சொல்லுவோம். ஆனா அது கிடையாது. நம்ம ஆவியில ஜெயிக்கணும், ஆவியில மேற்கொள்ளும், பிசாசுக்கு எதிர்த்து இருக்கும். அதுக்கு நம்ம சர்வாயுத வர்க்கத்தை வந்து தரித்துக்கொள்ளணும். அப்பதான் பிசாசுக்கு தைரியமா வந்து நிற்க முடியும். அந்த நாமத்தை உயர்த்து ஜெயத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும். சோ இப்ப நம்ம ஆண்டவர் கிட்ட கேட்கலாமா, இசப்பா என்னைய நீங்க உருவாக்கி ஆயத்தப்படுத்துறீங்க, யுத்தத்துக்கு ஆயத்தப்படுத்துறீங்க, அதுக்கு நமக்கு ஸ்தோத்திரம்ப்பா, ஜெயமோ கர்த்தரால வரும்னு சொன்னீங்க. நான் சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டு ஆவியானவர் சொல்ற வார்த்தை நான் கீழ்ப்படுத்தி ஆயத்தமாகி ஆவிக்கிற யுத்தத்துல நான் வந்து வெற்றி பெற எனக்கு கிருபை தாப்பா. ஏன்னா நீங்க வெள்ளை குதிரையில ஏறி இருக்கிற உண்மையும் சத்தியம் உள்ளவரா நீங்க இருக்கிறீங்க. நீங்க வந்து நீதியுள்ள நியாயாதிபதியா வந்து யுத்தம் செஞ்சு ஜெயத்தை கட்டளையிடுகிறவரா நீங்க இருக்கிறீங்க. சோ என் கூட நீங்க எப்போதுமே இருக்கணும் இசப்பா. ஜெயத்தை கட்டளையிடுகிறவரா என் கூட இருங்க. நியாயம் செய்கிற நீதியுள்ள நியாயாதிபதியா என் கூட வந்து இந்த யுத்தத்துல நின்று எனக்கு ஜெயத்தை கட்டளையிடுங்க. என்னையும் பழக்க வைங்க. உங்களுக்குள்ளாக உறுதியா நிக்க உங்க நாமத்தை கொண்டு நான் இந்த யுத்தத்துல ஜெயம் பெற பிள்ளையா என்னைய மாற்றுங்க. இந்த சாத்தானுக்கு எதிர்த்து நிற்க உங்க வார்த்தைக்கு நான் கீழ் பண்ணி நடக்கிற பிள்ளையா நான் இருக்கேன். என்னையும் உங்க கருத்துல அர்ப்பணிக்கிறேன். நீங்க பொறுப்படுத்த அழுக செய்யுங்க. பெரிய நாமத்தை ஜெபிக்கிறேன், ஆமேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட வந்து ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் வெள்ளை குதிரை மேல நீதியுள்ள நியாயாதிபதியா அந்த யுத்தம் செய்யறவரை அவர் வருவார். அவர் நாமத்தை கொண்டு நம்ம வந்து யுத்தத்துக்கு ஆயத்தமாய் வந்து நிக்கும் போது அவர் ஜெயக்கூடிய ஏற்றுகுணா இருக்கும். ஜெயமும் கர்த்தரால வரும். விசுவாசத்தோட கேட்போம், பெற்றுக்கொள்வோம். ஆமீன்.